வணக்கம். கடந்த 2021ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் பணப்பட்டுவாடா காரணமா தஞ்சாவூர், அரவக்குறிச்சி போன்ற தொகுதிகளில் தேர்தல் தள்ளி வைக்கப்பட்டது. அந்த சம்பவத்தை சுட்டிக்காட்டி தற்போதைய தேர்தலையும் வாக்குக்கு பணம் கொடுப்பதை தடுக்கணும், அதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையுடன் மதுரையைச் சேர்ந்த கே ரமேஷ் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் இது மாதிரி பணம் கொடுக்கறதும் வாக்குக்கு பணம் கொடுக்கறதும் வாங்குறதும் குற்றம்னு சொல்லி விளம்பரம் வெளியிட வேண்டும். அதே போல பணப்பட்டுவாடாவை தடுப்பதற்கு கூடுதல் பறக்கும் படைகளை நியமிக்க வேண்டும். பொதுமக்கள் புகார் அளிக்கிற வகையில் அந்த பறக்கும் படைகளுடைய தொடர்பு எண்களை வெளியிட வேண்டும் என்று அந்த மனுவில் அவர் கோரிக்கை விடுத்திருந்தார். அது மட்டுமல்லாமல் பணப்பட்டுவாடா காரணமா தேர்தல் ஏதேனும் தள்ளி வைக்கப்பட்டாலோ அல்லது அது ரத்து செய்யப்பட்டாலோ அது வரைக்கும் தேர்தல் ஆணையம் செய்த செலவை சம்பந்தப்பட்ட வேட்பாளர் அல்லது அந்த கட்சியினுடைய தலைவரிடமிருந்து வசூலிக்க வேண்டும் என்றும் கருப்பு பண நடமாட்டத்தை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த மனுவில் கோரிக்கை வைத்திருந்தார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி எஸ்.ஏ. தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி அருள்முருகன் அடங்கிய அமர்வுல இன்றைக்கு விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசு தரப்பில் ஆஜரான அரசு தலைமை வழக்கறிஞர் பி.எஸ். ராமன் முதலமைச்சரின் வாகனத்தையே பறக்கும் படையினர் சோதித்திருக்கிறார்கள். பணப்பட்டுவாடாவை தடுக்க தேர்தல் ஆணையத்துக்கு தேவையான எல்லா உதவிகளையும் மாநில அரசு வழங்கி வருகிறது என்று தெரிவித்தார். தொடர்ந்து தேர்தல் ஆணையம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் நிரஞ்சன் ராஜகோபால் பணப்பட்டுவாடாவை தடுப்பதற்காக தேர்தல் ஆணையம் அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருகிறது. 2169 பறக்கும் படைகளும் 2166 கண்காணிப்பு குழுக்களும் பணியமர்த்தப்பட்டிருக்கிறது என்று விளக்கமளித்தார். இந்த விளக்கங்களை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் இந்த வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார்கள்.